இன்றைய தினம் வாணிமோகன் வெளியில செல்வதால் கொஞ்சம் சற்று தாமதமாக வந்து இணைவார் உறவுகளே. இன்று சமூக ஒருங்கிசைவை வலியுறுத்தும் ஆண்டு 2025 கார்த்திகை மாதம் பாமுகத்தில் இன்று நவம்பர் மாதத்தில் சிறப்பு எமக்காக மரணித்த வீரர்களின் உன்னத மாதமாகவும் நவம்பர் மாதம் இருக்கிறது. இன்றைய தினம் 14ஆம் தேதி 11ஆம் மாதம் 2025. இதுவரைக்கும் எம்மை வாழ வைத்த இறைவனுக்கும் பெற்றவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் தமிழரக்கா ஆரம்பத்தில் இணைந்து கொள்வார். மீண்டும் நான் இணைந்து கொள்கிறேன். நன்றி நன்றி. வணக்கம் தமிழரக்கா. உற்சாக வணக்கம் செல்வி. வணக்கம் வணக்கம் வணக்கம். மும்மத சிந்தனை நேரத்தில் ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். வணக்கம் ராஜினி. அவர்களுக்கும் தொகுத்து வழங்கும் செல்வி அவர்களுக்கும் தொகுத்து வழங்கும் தவமலர் அவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். இம்மாதம் நாம் அனைவரையும் நினைவு கூறும் மாதமாகும். அனைவருக்கும் நித்திய இடைப்பாற்றி அருள வேண்டுவோமாக. நமக்காக மரணித்த அனைத்து மாவீரர்களுக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு, அந்த நாள் எப்போதும் என்பதை நாம் அறிந்து கொள்ள இயலாது. அந்த நாளின் நிகழ்வுகளை நாம் நிர்ணயிக்க முடியாது. அந்த நாளில் வாழ்க்கை இயல்பாக சென்று கொண்டிருக்கும். நாம் சென்ற நாட்களையோ நேரத்தையோ விட்டு இனி வரப்போகும் நாட்களையும் நேரத்தையும் நினைவில் கொள்வோம். அன்புடனே ஏழை என் மேலிறங்கும், அனுபவித்து என் பிழையை அகற்றுமையா, பாவமதை நீக்கி என்னை பனி போலாக்கும், தோஷமெல்லாம் தீர்த்து என்னை தூய்மையாக்கும், தாயை செய்வாய் நாதா, எம் பாவங்களை நீக்கும். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் ராஜினி அல்போன்ஸ் அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து மேவி ஸ்பிரிட் உங்கள் சிந்தனையேற்றாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே. எப்படி உற்சாக வணக்கம். பாமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமுகன் வாணிமுகன் அவர்களுக்கும் நச்சிந்தனை வழங்க இருப்பவர்களுக்கும் வழங்கியவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு, அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு, என்னுடைய நச்சிந்தனை தொடர் என்று 1857 என்றும் கூறிக்கொண்டு, இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, ஒவ்வொருவர் வாழ்விலும் இருக்கும் நிலைப்பாடுகள் துவக்கம் முடிவு. நாம் வாழும் உலகம் ஒரு நாள் துவங்கிட்டு ஒரு நாள் முடிவும் வேண்டும். அது எப்போது என்பது யாருக்கும் தெரியாது. நாம் எதிர்பாராத நேரத்தில், சில வேளைகளில் நாம் களியாட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் நேரத்தில் கூட அத்தகைய முடிவு ஏற்படலாம். அந்த இறுதி நாளுக்காக நாம் ஒன்றும் தயார் நிலையில் இருக்க வேண்டும். நாம் என்றும் தயார் நிலையில் இருக்க வேண்டும். நமது தனிப்பட்ட வாழ்வில் நமது முடிவு எப்போது வரும் என்று நாம் அறியோம். அதுபோலவே உலக முடிவும் இருக்கும். அதுவும் யாரும் அறியாத நாளாகவே இருக்கும். அதனால் தான் நாம் அந்த இறுதி நாளுக்காக தயாராக இருக்க வேண்டும் என்று இன்றைய நற்செய்தி தெளிவுபடுத்தி கூறுகின்றது. தம் உயிரை காக்க வழி தேடுவோர் அதை இழந்து விடுவர், தம் உயிரை இழப்பவரோ அதனை காத்துக்கொள்வர் என்கின்றார் இயேசு. இந்த உலகில் நீண்ட நாள் உயிர் வாழ வேண்டும் என்ற எண்ணம் எல்லோருக்கும் இருக்கின்றது. அதேபோல் சாவு பற்றிய பயம் அனைவருக்கும் இருப்பதும் இயல்பே. இந்த உலகில் உயிரை காத்து கொள்ள வேண்டும் என நினைப்பவர்கள் எப்படியும் வாழலாம் என நினைத்து தீய செயல்களை செய்து பணத்தை தவறான வழியில் சம்பாதித்து வாழ்கின்றவரை செல்வச் செழிப்போடு வாழ வேண்டும் என நினைப்பவர்கள் தங்கள் நிலையான வாழ்வை இழந்தவர்களாகவே இருப்பார்கள். இதனால் தான் கடந்த கால நிகழ்வுகளை சுட்டிக்காட்டும் இயேசு வரலாற்றிலிருந்து சில பாடங்களை கற்றுக்கொள்ள நம்மை அறிவுறுத்துகின்றார். இந்த நூற்றாண்டில் நாம் பழைய கால தவறுகளையே செய்து கொண்டிருக்கின்றோம். உலக தேடல்களில் ஈடுபடுவதும் களியாட்டங்களில் ஈடுபடும் நேரமும் அக்கறையும் இறைவனுக்குரியவற்றில் செலவழிப்பதில்லை. அதனால்தான் அந்த காலங்களில் நடந்தேறிய செயல்கள் இன்று ஆங்காங்கே அரங்கேறி பல பேரழிவுகளை உண்டாக்க மக்கள்
பெரும் அளவில் இறப்புகளை சந்தித்துக் கொண்டு இருக்கின்றார்கள். ஆனாலும் கடவுள் வழங்கும் தீர்ப்புக்கு நாம் அஞ்ச வேண்டியதில்லை. ஏனென்றால் கடவுள் எல்லையற்ற அன்பும் இரக்கமும் கொண்டவர். நம்மை கண்ணும் கருத்துமாக காப்பாற்றி வரும் தந்தை. ஆகவே அவர் புகழ் போற்றி பெருமைப்படுத்துவோம், அசையாத இறை நம்பிக்கையில் வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு இறந்த ஆன்மாக்களுக்காக நாங்கள் வேண்டுவது எங்கள் கடமையாக இருக்கின்றது. ஆகவே உலகெங்கும் மரித்த ஆன்மாக்களுக்காகவும் தாயக போரிலே தங்கள் இன்னுயிரை ஆவுடையாக்கிய அந்த மாவீர போராளிகளின் ஆன்மாக்களுக்காகவும், உத்தரிக்கிற தலத்திலே வேதனைப்படுகின்ற ஆன்மாக்களுக்காகவும், எங்கள் குடும்பங்களில் இருந்து இறந்து போன ஆன்மாக்களுக்காகவும் அன்பான இறைவா, அவர்கள் செய்த குற்றங்களை எல்லாம் மன்னித்து மது வான் வீட்டில் அவர்களை இணைத்தரலும் மது பேரில்லாத அன்பின் முடிவான நித்திய ஒளி அவர்களுக்கு என்றும் பிரகாசிக்க கடவுது. அவர்கள் சமாதானத்தில் என்றுமே இளைப்பார்வார்களாக. ஆமேன் என்று கூறிக்கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை வேளையிலே இந்த இறை வேண்டல் இறை சிந்தனையில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நேவிஸ் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து டேவிட் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். ஒரு நிமிடம். வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்தும் என்கின்றார் சங்கீத ஆசிரியர். பிதாச்சுதன் தூயாவியின் பேராலே ஆமேன். காலை வணக்கம் சகோதரி திருமதி கலைவாணி மோகன் அவர்களே. இன்றைய நாளை நெறிப்படுத்தும் அன்பு தங்கை திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே, நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா? காலை வணக்கம் டேவிட் அவர்களே, நான் உற்சாகமாக இருக்கிறேன். மிக்க நன்றி. நீங்கள் எப்படி? நான் நலமாக இருக்கின்றேன், நன்றிகள். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரின் 1945 பொதுக்காலம் 32ஆம் வாரம் இன்று வெள்ளி தினமுமாகும். இன்று திருகவை புனித லாரன்ஸ் ஓ தூலி அவர்களை நினைவு கூறுகின்றது. அன்பான உறவுகளே, இறைவனை நாம் நினைந்து பாடுவோம். திருக்கரத்தால் தாங்கி என்னை திருச்சித்தம் போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணான் அனுதினமும் வனைந்திடுமே, குயவன் கையில் களிமண்ணான் அனுதினமும் வனைந்திடுமே, வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருள் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காரிருள் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், திருக்கரத்தால் தாங்கி என்னை திருச்சித்தம் போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணான் அனுதினமும் வனைந்திடுமே, குயவன் கையில் களிமண்ணான் அனுதினமும் வனைந்திடுமே. வாழ்த்தொலியாக அல்லேலூயா அல்லேலூயா. நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. அல்லேலூயா. இன்றைய நற்செய்தியாக புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 26 37 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியதாவது: நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மனுமகன் வரும் காலத்திலும் நடக்கும். நோவா பெட்டகத்தில் நுழைந்த நாள் வரை மக்கள் உண்டு குடித்தும் பெண் கொண்டும் கொடுத்தும் வந்தனர். பெருவெள்ளம் வந்து அனைவரையும் அழித்தது. அவ்வாறே லோத்தின் காலத்திலும் நடந்தது. உண்டு குடித்தனர், விற்று வாங்கினர், நட்டனர், கட்டினர். லோத்து சோதோமை விட்டு சென்ற நாளில் வானிலிருந்து தீயும் கந்தகமும் பெய்து எல்லோரையும் அழித்தது.
மனுமகன் வெளிப்படும் நாளிலும் அவ்வாறே இருக்கும். அந்நாளில் கூரைமேல் இருப்பவன் வீட்டிலுள்ள தன் பொருட்களை எடுப்பதற்கு இறங்க வேண்டாம். அப்படியே வயலில் இருப்பவன் திரும்பி வர வேண்டாம். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். தன் உயிரை பாதுகாக்க தேடுகிறவன் அதை இழந்து விடுவான். இழப்பவனோ அதை காத்துக் கொள்ளுவான். நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், அந்த இரவில் ஒரே படுக்கையில் இருவர் இருப்பர். ஒருவன் எடுக்கப்படுவான், மற்றவன் விடப்படுவான். இரு பெண்கள் சேர்ந்து மாவரைப்பர். ஒருத்தி எடுக்கப்படுவாள், சாப்பாடு முடிஞ்சு போய் சாப்பிடுங்க, மற்றவள் விடப்படுவாள். ஆனா நிப்பாட்டுங்கோ. அதற்கு அவர்கள், எங்கே ஆண்டவரே என்றார்கள். அவரோ, பிணம் எங்கேயோ அங்கேயே கழுகுகள் கூடும் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்சிந்தனையாக, எங்கே ஆண்டவரே என்றார்கள். அவரோ, பிணம் எங்கேயோ அங்கேயே கழுகுகள் கூடும் என்றார். அன்பான உறவுகளை, இன்றைய நாளிலே நாம் நினைத்து பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விடயம், முக்கியமாக நமது ஆதியாகமத்திலே அதன் பின்புறமாக வரக்கூடிய அந்த நாட்களிலே பார்க்கக்கூடிய ஒரு விடயம், அதாவது லோத்துவை மனைவியையும் கடவுள் எச்சரிக்கின்றார். இந்த நகரத்தை நான் அழிக்கப் போகின்றேன், நீங்கள் உங்களுடைய உடைமைகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லுகின்றார். ஆனால் லோத்தோ புறப்பட்டு முன்பே சென்று விடுகிறார். மனைவி பின்னாலே செல்லுகின்றாள். அப்போது அவளுக்கு ஏற்பட்ட ஒரு சந்தேகம், பொருள்களை விட்டுவிட்டு வந்துட்டோமே என்ற ஒரு உறவுகளை பிரிந்து விட்டோமே என்ற கவலை. இதனால் அவள் போனவள் மறுபடியும் திரும்பி பார்க்கின்றாள். இவர்கள் புறப்படும் போது கடவுளிட்ட கட்டளை திரும்பி பார்க்காமல் நீங்கள் செல்ல வேண்டும் என்பதுதான். திரும்பி பார்த்தாள், உப்பு சிலையாக மாறிவிட்டாள். ஆகவே இன்றைய நாளிலே இயேசு சொல்ற அந்த விடயம், அதாவது அந்நாட்களில் கூரை மேல் இருப்பவன் வீட்டில் உள்ள தன் பொருட்களை எடுப்பதற்கு இறங்க வேண்டாம். அப்படியே வயலில் இருப்பவனும் திரும்பி வர வேண்டாம். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். தன் உயிரை பாதுகாக்க தேடுகிறவன் அதை இழந்து விடுவான் என்று சொல்லி இயேசு இன்றைய நற்செய்தியிலே எச்சரிக்கின்றார். பழைய ஏற்பாட்டிலே இருந்து அந்த உதாரணத்தை எடுத்து இன்று புனித லூக்கா மூலமாக நமக்கும் அதை தருகின்றார். மண்பாட்டத்தின் தன்மை அழகை வைத்து குயவனை அறியலாம். மேசை நாற்காலியின் வடிவமைப்பை கொண்டு தச்சரை அறியலாம். அதே போன்று இறைவனின் இவ்வுலக படைப்பு, அவற்றின் அழகு, இயற்கை விதிமுறைகளை கொண்டு இறைவனை நாம் அறிய முடியும். இறைவனின் படைப்பு அவரின் அன்பு வெளிப்பாடு. இதனை கொண்டு அவரது உயர்வை, மாட்சியை, ஆற்றலை, இரக்கத்தை நாம் உணர முடியும், அறிய முடியும். அவரது படைப்பை நினைத்து நன்றி செலுத்தி போற்றி புகழ்ந்து செபித்து இறைவனோடு உறவு கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இதுவே இன்றைய முதல் வாசகத்தின் சாராம்சமாகும். யாரும் அழிவுறக்கூடாது, மீட்பு பெற வேண்டும் என்பதே இறைவனின் உள்ளார்ந்த ஏக்கமும் நோக்கமும். ஆகவே நாம் நல்வழி நடக்க இன்றைய நாளிலே இந்த இறந்த ஆன்மாக்களுக்காக பிரார்த்திக்கும் இந்த வேளையிலும் கூட அழைக்கப்படுகின்றோம். இறையாட்சியின் மக்கள் மிக துல்லியமான வழியில் இறை திருவுளத்தினால் உணர்த்தப்பட்டு வழிநடத்தப்படுவார்கள். அவர்களை சுற்றியுள்ளவர்கள் அதை உணர்வதில்லை. ஏனென்றால் அவர்கள் உள்ளத்தில் ஆழத்தில் உண்மை அன்பில் இறை திருவுளத்தின் மட்டில் நாட்டம் கொள்வதில்லை, நாட்டத்தை பற்றி கவனம் எடுப்பதும் இல்லை. கடவுளின் திருச்சட்டத்தில் நிலைத்திருப்பவரே இறையாட்சியை சுகிக்க முடியும். இடம் காலம் எதுவும் பாராது இறையாட்சி எந்த நிலையில் எந்த முறையில் வந்தாலும் ஒன்றுபட்டு நடப்பது உறுதி. நன்மனத்தோர் கடவுளின் ஆற்றல் மிக்க பிரசன்னத்தில் இருப்பது ஏனென்றால் கடவுள் பற்றிய போதனையில் நிலைத்தோருப்போரிடம் தந்தையும் மகனும் இருக்கின்றார்கள். இன்றைய காலத்திலே சோசியல் மீடியாவிலே வலம் பெறக்கூடிய ஒரு செய்தியானது ஒலிவமலை இரண்டாக பிளந்திருக்கின்றது அப்படி என்ற ஒரு செய்தியை நாம் அறிகின்றோம். அதாவது அதற்கு சில விற்பனர்கள், நற்செய்தியாளர்கள் எடுத்து கூறும் அந்த வார்த்தையானது சக்கரியா ஆகமம் 14வது அதிகாரத்திலே 4வது வசனத்தில் இருந்து 10வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அந்த நிகழ்வுகள் நிச்சயமாக நடக்கும் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாக குறிப்பிடப்பட்டுகின்றது. அதாவது புரொஃபெட் வேர்ட்ஸ்களாக பதியப்பட்டுள்ளது. ஆகவே அந்த இது கிறிஸ்து வரும்போது நடக்கும் என்பதை குரானும் கூறுகின்றது. யூதர்களுடைய
புத்தகமும் கூறுகின்றது. அதே நேரத்திலே எமது பழைய பாட்டிலும் அதை பதியப்பட்டிருக்கின்றது. ஆகவே இன்றைய காலம் எளிதான காலம், இலகுவான காலம் அல்ல. இதை நாம் உணர்ந்து கொண்டு இறைவன் வழி நடக்க அழைக்கப்படுகின்றோம். ஆகவே எச்சரிக்கையாயிருப்போம். பாவத்தை விடுவோம், பரிசுத்தமாவோம், பிறரை நேசிப்போம், அன்பு செய்வோம், பகிர்ந்து வாழுவோம். இந்நச்சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் இறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனித நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கையே திருமதி கலைவாணி மோகன் அவர்களே, அன்பு தங்கை திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களை மீண்டுமாக ஞாயிறு சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி எமக்காக மரணித்த விடுதலை போராளிகளின் உன்னத மாதத்தில் நன்றி வணக்கம் தங்கையை மீண்டுமாக சந்திப்போம். நன்றி. நன்றி வணக்கம் டேவிட் ஆண்டனி அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து ஜான் தேசம் உங்கள் சிந்தனையை தாருங்கள். காலை உற்சாக வணக்கம். இன்றைய தொகுப்பாளினி தோமலர் கல்விராஜன் அவர்களுக்கும் பாமுக தொகுப்பாளினி கலைவாணி மோகன் அவர்களுக்கும் அதிபர் அவர்களுக்கும் அதிபர் நடாமோகன் அவர்களுக்கும் அனைத்து பாமுகர்களுக்கும் காலை வணக்கத்தை குறிக்கொண்டு, கார்த்திகை மாதம் இன்று மண்ணில் பிறந்து நம்மோடு வாழ்ந்து நம்மை விட்டு பிரிந்த பெற்றோர், உடன் பிறந்தோர், உறவினர்கள், நெஞ்சில் நூறு யாரும் நினையாத ஆன்மாக்கள், அத்துடன் மண்ணுக்காக மரணித்த எங்களது போராடிகள் எல்லோரே நினைவு கூர்ப்போம். இன்று பொதுக்காலத்தின் 32ஆம் வாரத்தின் 5ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. எனது ஆக்கம் 9054. கிறிஸ்தவ நற்சிந்தனை. இருட்டிலே வாழும் இதயங்களே, கொஞ்சம் வெளிச்சத்திலே வாருங்கள். நல்லவர் உலகம் எப்படி இருக்கும் என்பதை பாருங்கள். இத்தனை காலம் மனிதன் வாழ்ந்தான் என்பது கேள்வியில்லை, அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதை உணர்ந்தால் வாழ்க்கையில் தேவையில் என்கின்றார் கவிஞர் கண்ணதாசன். வரலாற்றை இடம் பிடித்தவர்கள் மக்கள் மனங்களிலே நீங்க இடம் பிடித்த மாபெரும் மனிதர்கள். பெரும்பாலும் சுயநலம் பூண்ட இருட்டினில் வாழ்க்கை நடத்தாது பிறர்க்கென வாழும் வெளிச்சத்தில் வாழ்வு நடத்தியவர்களே. இந்த உலகில் பிறந்து வாழ்ந்து வரும் மனிதர்கள் பலர் தங்கள் இறப்பை நினைத்து பார்ப்பதே இல்லை. உயிரை காத்து கொள்வேன் என்ற நப்பாசையால் பல்வேறு ஆசைகளை வளர்த்து கொள்கின்றார்கள். பொன் வேண்டும், மண் வேண்டும், பொருள் வேண்டும், பணம் வேண்டும், சுகம் வேண்டும் என்று ஆசைகள் விரித்து செல்கின்றன. ஒரு ஆசை நிறைவேறும் போது வேறொரு ஆசைக்கு தாவுகிறார்கள். ஆசைகளை நிறைவேற்ற ஆர்வமாய் துடிக்கின்றனர். சில ஆசைகள் நிராசைகளாக மாறி நிம்மதியை குலைக்கின்றன. சில ஆசைகள் பேராசைகளாக மாறி பேராபத்தை விலகுகின்றன. மனித வரலாற்றில் எந்த காலமும் இதற்கு விதிவிலக்கல்ல. நோவா காலத்தில், லூத்துவின் காலத்தில், இறைவாக்கினர் காலத்தில், இயேசுவின் காலத்தில், இந்த காலத்திலும் மனித மனங்கள் ஆசைகளாலும் அலக்களிக்கப்பட்டு அழிந்துள்ளன. இந்த பரிதாப நிலை மாற்றப்பட வேண்டும். இத்தகைய இருண்ட நிலையில் நின்று வெளிச்சத்துக்கு வர வேண்டும் இயேசு அழைப்பு விடுக்கின்றார். பிறப்பும் வாழ்வில் ஒரே முறைதான். அது அர்த்தம் தரும் வாழ்வை வாழ்வாக மாற்ற வேண்டும். அதற்கு ஒரு சக மனிதன் நம்மால் பயன்பெற வேண்டும். சில விழிகளின் கண்ணீரையாவது துடைக்க வேண்டும். இப்படி பிறர்க்கின வாழ்வில் தங்கள் வாழ்வு இழக்க நீராற்றில் மிறந்த பின்பும் வாழ்வார்கள். ஆக தன்னுயிரை காக்க வழிதேடுவோர் அதை இழந்து விடுவர், அதை இழப்போரு காத்துக்கொள்வர். நன்றி வணக்கம். தவமலர் கல்விராஜன். நன்றி வணக்கம் ஜாண்டேசன். உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து பாரன் வேலுப்பிள்ளை அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த தேவகுமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு, அப்படியே அன்பு சகோதரி தொகுப்பாளி திருமதி தோமலர் கல்விராஜனுக்கு இனிமையான காலை வணக்கம். அப்படி நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? இனிமையான காலை வணக்கம். நான் உற்சாகமா இருக்கிறேன். மிக்க நன்றி. நீங்களும் உற்சாகம் தானே? சரி, நான் உற்சாகமா இருக்கிறேன். நன்றி சகோதரி. அப்படி நன்றி சொல்லிக்கொண்டு சகோதரிக்கு அப்படியே அன்பு சகோதரர் பாமோத்தின் அதிபர் திருவாளர் நடா மோகனுக்கும் மற்றும் அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் மற்றும் பாமத்திற்கு சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் மற்ற எல்லோருக்கும் இனிமையான கால வணக்கங்களை கூறிக்கொண்டு சுவனங்களை விசாரித்தபடி எல்லா உறவுகளுக்கும் சர்வ வல்லருடைய ஆசீர்வாதங்கள் தினமும் அனைத்து உறவுகளுக்கும் கிடைக்கும் சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தை எல்லாரையும் வாழ்த்திக்கொண்டு கண்டலின் தீச்சமுடைய வேலுப்பிள்ளை பாலன் கிறிஸ்தவ இலக்கம் 657 பழமை போல கரிசுத்த வேதா பைபிள்ல இருந்து பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம்
இறை வார்த்தைகள் நேற்று 30லிருந்து 40 மாற்றினான். ஒரு தொகுப்பாக யாக்கோபு வந்து தன் வீட்டுக்கு போய் உடைக்கிறார். அப்ப மாமன் கரைஞ்சு சொல்றாரு, நீங்க போடா போட அவனு சொல்லி விடுறாரு. அப்ப போய்க்கார மகள் எல்லாத்தையும் கூட்டிட்டு போடுறாரு கனவா. அதுக்காக பேசுறாரு, அதுக்காக நீ மகளை சொல்லி அவன் கூட்டிட்டு போனீங்கன்னு சொல்லி அவர் சொல்ற, நீங்க மகளை விட மாட்டீங்க, உங்களை பிள்ளைகளை விட மாட்டீங்கன்னு சொல்லி பயப்பட்டு அதெல்லாம் கூப்பிட்டு போறோம்னு சொல்றார். அதுக்கு அங்க போய்க்கல தாப்பனை வீட்டுல இருந்து 2வது மகள் வந்து ஒரு அவர்கிட்ட சொரூபத்தை கனவா திருடி கொண்டு போறான். அது ஒரு தெரியாது, ஒருவருக்குமே தெரியாது. மகள் திருடி கொண்டு போய்க்கல. போய் தாப்பன் கோபிச்சுட்டு இல்லை செக் பண்ணி பாக்குறா இல்லை வீட்டுல போய் அங்க ஒன்றும் கண்டுபிடிக்க இல்லை. 2வது மகள் வந்து ஒரு இடத்துல ஒரு பெட்டி மேல இருக்கிறான். அவன் தாப்பனை பேசுற, தாப்பனை சொல்றான், மன்னிச்சு கொள்ளுங்க, நான் வந்து உங்களுக்கு மரியாதை மன்னிச்சு கொள்ளுங்க. 2வது பெட்டிக்குள்ள ஒழிக்க வச்சுக்கிறான். அப்ப தாப்பனை சொல்றான், எனக்கு அந்த பெண்களுக்கு உண்டான இது உண்டாகிட்டுது, அதால எழும்ப முடியாம இருக்குன்னு சொல்லி ஒரு பொய் சொல்றான். ஏன்னா சொல்லுவோம் பெட்டிக்குள்ளான் இருக்குது. அப்ப தாப்பன் அதை நம்பி விட்டுட்டு போயிட்டார். அப்புறம் யாக்கோபு கோவம் வந்துட்டு வருபவனுக்கு. அது என்னது தாப்பனை பேசுறார், மாமன்காரனை, நான் உங்களுக்கு 20 வருஷமா பாடுபட்டு அதை செய்தேன், உங்களை ஆட்டு மந்தியாவைய கவனிச்சேன், நீங்க என்ன இப்படி இதாக செய்யற இந்த உதாசீன செய்யறன்னு சொல்லி அவருக்கு வாக்குவாதம் நடக்குது. அதோட முடிஞ்சது. அது 2வது மகளாம் எடுத்துக்கொண்டு போனோம் அந்த சொருவத்தை ஒழுக்கி வச்சுக்கிறான். அதோட முடிஞ்சு இன்றைக்கு வந்து ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 40லிருந்து 47 முடிய. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது, நித்திரை என் கண்களுக்கு தூரமாயிருந்தது, இவ்விதமாய் பாடுபட்டேன் நேற்று வரை. இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டிலே இருந்தேன். 14 வருஷம் உம்முடைய 2 குமாரத்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர். என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடிராமற் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பி விட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையையும் என் கைப்பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னான். அப்பொழுது லாபான் யாக்கோபுக்கு பிரதி உத்தரமாக, இந்த குமாரத்திகள் என் குமாரத்திகள், இந்த பிள்ளைகள் என் பிள்ளைகள், இந்த மந்தை என் மந்தை, நீ காண்கிற யாவும் என்னுடையவைகள். என் குமாரத்திகளாகிய இவர்களையும் இவர்கள் பெற்ற பிள்ளைகளையும் இன்று நான் என்ன செய்ய கூடும்? இப்பொழுதும் எனக்கும் உனக்கும் சாட்சியாயிருக்கும் பொருட்டு நீயும் நானும் உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள கடவோம் என்றான். அப்பொழுது யாக்கோபு ஒரு கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தினான். பின்னும் யாக்கோபு தன் சகோதரரை பார்த்து, கற்களை குவியலாக சேருங்கள் என்றான். அவர்கள் கற்களை எடுத்து கொண்டு வந்து ஒரு குவியலாக்கி அந்த குவியலின் மேல் போஜனம் பண்ணினார்கள். லாபான் அதற்கு யகர் சகதுதா என்று பெயரிட்டான். யாக்கோபு அதற்கு கலையத் என்று பெயரிட்டான். சொல்லிக்கொண்டு தகப்பனுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு மீண்டும் முறை, தகப்பனை உங்கள் பிள்ளைகள் பிரயாண மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களில் வழியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ, செல்ல இருக்கின்றார்களோ, மற்றும் எந்தெந்த இடங்கள் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் இயேசுராஜனுடைய பிரசன்னம் இருக்க ஜெபிக்கிறேன் ராஜா. தகப்பனை உங்களுடைய தூதரை அனுப்பி ஒவ்வொருவரையும் உறகளால் மூடி நீங்கள் பாதுகாப்பாக எடுத்தபடி ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்படியே உங்களுடைய தூதர்கள் ஒவ்வொரு பாதத்து வர்றமைக்காகவும் இந்த நாளில் பாதுகாப்பாக எடுத்த கொண்டிருப்பதற்காக கோடான கோடி நன்றி செலுத்திக் கொண்டு இயேசப்பாவுக்கு ஸ்தோத்திரம் ராஜா. மற்றும் தகப்பனே, இதுவரை தகப்பனே போர் நாள் மரித்த அனைத்து ஆத்துமாக்களுக்கும் மற்றும் நோயினால் மரித்த அனைத்து ஆத்துமாக்களுக்கும் நித்திய இழைப்பாடலை கொடுத்து அவர்களை நீங்கள் ஆசீர்வதி கொண்டு ஜெபிக்கிறேன் ராஜா. அவர்கள் குடும்பங்களை ஆட்டி தேற்றி அரவணைங்க ராஜா. தகப்பனே, அவர் நித்திய ஆத்துமாவை கொடுத்ததாக விசுவாசிக்கிறேன் ராஜா. மற்றும் தகப்பனே, தேவையை சந்தித்து அனைவரையும் ஆசீர்வதிங்க, வருடத்தங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. மற்றும் தகப்பனே, பாமோத்தின் அதிபர் குடும்பம் கைட்டு செய்யும் சகலவற்றையும் அணுசினவனோட கூடவே இருந்து அவர்களை வழிநடத்தி
பலப்படுத்தி அவளை ஆசீர்வதித்து வளர்த்தோடு சொல்லி இயேசப்பாவிடம் பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு சௌரி அவர்கள் நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். பாரன் வேலுப்பிள்ளை அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து அனா பாலமுரளி அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். மீண்டும் ஒரு வெள்ளி காலை பொழுதில் இணைய செய்த இறைவனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு பாமுகம் தொலைக்காட்சியில் இணைந்திருக்கும் அத்தனை உறவுகளுக்கும் எனது காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு திருப்பாடல் 86 இறைவசனம் 5-6. ஏனெனில் என் தலைவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர், உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரே, என் வேண்டுதலுக்கு செவி கொடும், உம் உதவியை நாடும், என் குரலை கேட்டருளும். தந்தை, மகன், தூயாவியின் பேராலே ஆமென். இன்றைய இறை திருப்பாடலில் நாங்கள் பார்க்கின்றோம், மன்னிப்பவர் ஆண்டவர், மன்னிப்பவர் ஆண்டவர் நல்லவர். நாம் அவரை நோக்கி மன்றாடும் போது அவர் எங்களுடைய வேண்டுதலை செவி மடுக்கின்றார். அன்பான இறை உறவுகளே, இறைவன் நாம் எவ்வளவுதான் தப்பு செய்தாலும், எவ்வளவுதான் பாவக்குழியில் விழுந்தாலும் எங்களை மன்னிப்பவராக இருக்கின்றார். மீண்டும் மீண்டுமாக இறைவனிடம் நாங்கள் மன்னிப்பு கேட்கின்றோம். ஆனால் நம்முடன் கூடி வாழும் உறவுகளுக்கிடையில் நாம் ஏதாவது தப்பு செய்துவிட்டால், பிள்ளைகள் மத்தியில் தப்பு செய்தாலும் சரி, கணவன் மனைவிக்கிடையில் தப்பு செய்தாலும் சரி, நாங்கள் வாழும் இந்த சமுதாயத்தில் தப்பு செய்தாலும் சரி, எங்களுடைய நண்பர்களிடையில் தப்பு செய்தாலும் சரி, நாங்கள் மன்னிப்பு கேட்பதற்கு மறக்கின்றோம், வெட்கப்படுகின்றோம். நான் அவனிடம் மன்னிப்பு கேட்பதா என்று நாம் ஒரு கணம் சிந்திக்கின்றோம். அந்த சொல்லியே நாங்கள் வெறுக்கின்றோம். நன்றி, மன்னிப்பு என்பது மனிதனுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கின்றது. நாம் ஒரு வார்த்தை என்னை மன்னித்துக் கொள் என்று நான் சக தோழிகளிடமோ அல்லது சக உறவுகளிடமோ கேட்கும் போது அவர்கள் அதை நிறைவாக ஏற்றுக்கொள்வார்கள் என்பது என்னுடைய நம்பிக்கை. நாம் நிச்சயமாக கடவுளிடத்திலும் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் எங்களை அறியாது எவ்வளவோ பாவங்களை செய்கின்றோம். எங்களுடைய நாவால் மற்றவர்களை நாங்கள் வேதனைப்படுத்துகின்றோம். தெரிந்தும் தெரியாமல் செய்யும் தப்புக்காக நாங்கள் இறைவனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். இறைவன் நம்மை மன்னிப்பவராக இருக்கின்றார். அதே போல்தான் உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுவோம். இறைவன் நம்முடைய மன்றாட்டை முழுமையாக கேட்கின்றார். நாம் எங்களுக்கு ஒரு துன்பம் வரும் வேளையில் நாம் எங்களுடைய உறவுகளிடமோ அல்லது எங்களுடைய நண்பர்களிடமோ எங்களுடைய மனக்குறைகளை கூறும் போது அவர்களால் எதுவும் செய்ய முடியாது. கேட்கத்தான் முடியும். மாறாக இறைவன் தான் எங்களுடைய மன்றாட்டுக்கு செவி கொடுத்து என்றோ ஒரு நாள் அவர் எங்களுக்கு விடுதலை தருவார். எங்களுடைய வேண்டுதல் எங்களுக்கு கிடைக்கும். திருப்பாடல் 34 நாங்கள் வாசிக்கின்றோம், நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவி சாய்க்கின்றார், அவர்களை அனைத்து இடுக்கண்ணிலிருந்தும் விடுவிக்கின்றார். இயேசு கூறுகின்றார் யோனாவிடம், நீ நிவே நகருக்கு போய் நிவே நகர் மக்களிடம் செபிக்க சொல்லு, இல்லை என்றால் நான் இந்த நாட்டை அழித்து விடுவேன் என்று. யோனா பின்வாங்குகின்றார். ஆனால் இறைவன் அவரை விடவில்லை. இறுதியில் யோனா நிவே நகருக்கு போகின்றார். அங்கு கூறுகின்றார், அந்த நாட்டு அரசர் கூடி தன்னுடைய உடைகளை கலட்டி விட்டு சாம்பல் உடை அணிந்து இறைவனிடம் வேண்டுகின்றார். அதன் பயனாக அந்த நிவே நகரம் அழிக்கப்படாமல் விட்டதாக நாங்கள் திருவிலியத்தில் வாசித்திருக்கின்றோம். அதே போல்தான் நாம் மன்றாடும் போது இறைவன் நிச்சயமாக எங்களுக்கு நல்ல பதிலை தருவார். இன்றில்லை, நாளை இல்லை, அடுத்த வருடம் இல்லை, நிச்சயமாக என்று ஒரு நாள் எங்களுடைய மன்றாட்டு இறைவனின் காதில் கேட்கும். இறைவன் நிச்சயமாக எங்களுக்கு
விடுதலை அளிப்பார். எங்கள் துன்பங்களில் இருந்து விடுதலை கொடுப்பார். எங்கள் கண்ணீரில் இருந்து விடுதலை கொடுப்பார். எங்களுடைய கஷ்டத்தில் இருந்து விடுதலை கொடுப்பார். எங்கள் குடும்ப பிரச்சனைகளில் இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுப்பார். ஆகவே நாம் தினமும் இறைவனை பற்றி பிடித்து செவிக்க வேண்டும், மன்றாட வேண்டும், எங்களுடைய தேவைகளை அவர் பாதத்தில் வைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இறந்த அத்தனை ஆத்துமாக்களுக்காகவும் நாங்கள் வேண்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். முக்கியமாக நமது தேசத்திற்காக, தாய் நாட்டிற்காக தங்கள் உயிரை தியாகம் செய்த அத்தனை உறவுகளுக்கும் அந்த உறவால் இன்று வாடி நிற்கும் கணவன், மனைவி, பிள்ளைகள், சகோதரர்கள், தாய் அவர்களுக்காகவும் நாங்கள் வேண்ட கடமைப்பட்டிருக்கிறோம் என்று கூறிக்கொண்டு இந்த மாதம் முழுவதும் நாம் செபிப்போம், இயேசுவிடம் வேண்டுவோம். இறந்த ஆத்துமாக்களுக்காக நாம் மீண்டுமாக அவருடைய கதவை தட்டுவோம், அவருடைய செவிகளை திறக்கச் செய்வோம் என்று வேண்டிக் கொண்டு இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அண்ணா பாலமுரளி அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். மன்னிப்போடு செல்வி நித்யானந்த நேவி ஸ்பிரிட்ஸ் அவர்கள் வந்து விட்டார் தானே? அவர் சொல்லிட்டாரே, மன்னிப்போடு நானும் உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன். மைக்கை ஓன் பண்ணதை நான் கவனிக்கவில்லை. இன்று கிறிஸ்தவ சிந்தனை தந்த ராஜினி அல்போன்ஸ் அவர்கள், நேவி ஸ்பிரிட்ஸ் அவர்கள், டேவிட் ஆண்டனி அவர்கள், பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள், அண்ணா பாலமுரளி அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறி செல்வி நித்யானந்தன் தொடருங்கள். நன்றி, வணக்கம். நன்றி அக்கா, நன்றி நன்றி. மிக அழகாக சிறப்பாக நீங்கள் சிந்தனையில் இணைந்து எல்லோரையும் அரவணைத்து அவிதம் மிக மிக சிறப்பு. நன்றி அக்கா, நன்றி நன்றி நன்றி, வணக்கம். அடுத்ததாக இளையோர் யோகாவில் இணைய போகிறோம். அபியும் இணைந்திருக்கிற தர்ஜினி கேட்டுக்கொண்டிருந்தால் நீங்கள் வணக்கம் சொல்லியண்டி வந்து விட்டேன். வணக்கம் வணக்கம் தர்ஜினி, ஒரு நிமிடம். அபி இணைஞ்சிருக்கிறீங்கள். அபி, நீங்கள் யோகாவுக்காகவா பாடலுக்கு இணைஞ்சிருக்கிறீங்களா? அபி அபிஷா, அப்ப தர்ஜினி, உங்களோட அனுமதியோடு இவரை மட்டும் எடுத்துட்டு உங்களிடம் தரவா? பிரச்சனை இல்லை. ஆனா பன்னிசை நேரம் ஆரம்பமாக இல்ல அபி, விளங்கல. பன்னிசை நேரம் இப்போ இல்ல தானே அபி. பன்னிசை நேரத்துல இணைவாருன்னா யோகாவில இணைந்த பின்பு செய்யலாம் தானே. யோகாவில இணையறீங்களம்மா? கொஞ்ச நேரத்துல எனக்கு கிளாஸ் இருக்கு, அதான் நினைச்சேன். அப்ப தர்ஜினி, அவருக்கு மட்டும் ஒரு அனுமதி கொடுப்போமா? அவர் ஸ்ரீலங்காவில இருந்து இணைஞ்சிருக்கோடியா. வணக்கம் வணக்கம் குஞ்சு. வணக்கம் அம்மா. வணக்கம் அபி. அபிஷா வணக்கம் செல்வி ஆண்டி. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். தேவாரம் தெரிவித்து திருச்சிற்றம்பலம். இடறினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உனகழல் தொழுதழுவேன் கடல் தனில் அமுதோடு கலந்த நெஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே இதுபோ பிள்ளையுடைய தேவாரம் நெட் காணாது, தடங்கள். ஆமாம், நெட் காணாது. ஆமாம், நெட் பிரச்சனையாக இன்டர்நெட் கனெக்ஷன். ஆமா அபி, உங்களது இன்டர்நெட் பிரச்சனையால சத்தம் வருகிறது, பிழையாக வருகிறது. அபி, நீங்கள் நேரடியாக பாடும் பொழுது பாடல் வந்திருந்தது, பிறகு சத்தம் வருகிறது, கீச்சு கீச்சண்டு வருகிறது. ஒன்றும் கேட்கவில்லை. சாயத்தில் மழையாக்கும், அதில் இன்டர்நெட் பிரச்சனை உள்ளட. ஓ அபி,
அபி நேரடியாக நீங்கள் பாடல் பாடும் பொழுது உங்களது பாடல்லமா பிறகு எல்லாம் இன்டர்நெட் பிரச்சனையால சத்தம் விடையாக வருகிறது. மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்கள். யோகாவுக்கு பின்னர் முடிஞ்சால் மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்கள். நன்றி அம்மா. நன்றி நன்றி. தர்ஜினி வணக்கம். தர்ஜினி வணக்கம். வணக்கம் எல்லோருக்கும். ஆமாம். ஓகே, ஆரம்பிச்சு கொள்வோம். இனிய காலை உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டிருப்பது ஃபர்ஸ்ட் ஆடியோ பாமுகம் டிவி. நீங்கள் பார்க்க இருப்பது இளையோர் யோகா 211வது அங்கத்துடன். இன்று 14/11/2025 திருவள்ளுவர் ஆண்டு 2056 ஐப்பசி 28ஆம் நாள் வெள்ளிக்கிழமை நேரலையில் இணைந்திருக்கின்றோம். சமூக ஒருங்கிசைவை வலியுறுத்தும் ஆண்டு 2025 நமக்காக மரணித்த அனைத்து விடுதலை போராளிகளின் உன்னத மாதமான நவம்பர் மாதத்தில் இணைந்திருக்கின்றோம். இன்றைய குறள் அதிகாரம் 99 சான்றாண்மை குறள் 987. இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு. இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு என்ற திருக்குறளின் விளக்கம், தனக்கு துன்பம் தருபவைகளை செய்தவர்களுக்கும் இனிமையானவைகளையே சால்புடையவன் செய்வானாயின் அவனது சால்பு வேறு என்ன பயனுடையதோ அறியேன் என்ற திருக்குறளின் விளக்கத்துடனும் இன்றைய இளையோர் யோகாவிற்கான பழமொழி வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்ற பழமொழியுடன் உங்களுடன் இணைய இளையோர் யோகா. உற்சாகமான வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம். உற்சாகமா இணைந்திருக்கும் உங்கள் அன்பான எங்களுடைய பாமுகரவுகள் எல்லாரையும் வரவழைத்தபடி நடேசன் அவர்கள், அவர்கள், தமிழர் கல்விராஜன் அவர்களுடன் இன்றைய தொகுப்பாளர் செல்வி நித்யானந்தன் அவர்களையும் வரவழைத்தபடி பாலனா அவங்களையும் தான் பாலனா இருந்தபடி எப்பவும் இணைந்து கொள்வீங்க. உற்சாகமா எல்லோரையும் அணைந்தபடி பயிற்சிக்குள்ள போகலாம். எப்பவும் போல அந்த சின்ன பயிற்சி 20 நிமிஷ பயிற்சி, சரியா 20 நிமிஷ பயிற்சி, தொடர்ச்சியா செய்யற பயிற்சி. உங்களுக்கு எந்த ஆசனம் அல்லது எந்த பயிற்சி உங்களுக்கு உகந்ததோ அதை நீங்க செய்து கொள்ளுங்க. இதுல நாங்களே செய்யற மாதிரி வேற மாதிரி செய்ய வேணும், வேற மாதிரி செய்ய வேணும், அந்த அளவுக்கு முயற்சி செய்ய வேண்டாம். உங்களுக்கு எது முயலுமோ அதை செய்து கொண்டு பயிற்சிக்குள்ள போகலாம். சின்ன பயிற்சி தான். நேற்று நான் கேட்டதுக்குனங்க நான் மீண்டும் மூச்சு பயிற்சியை கொஞ்சம் செய்து இன்று கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே இருக்கிறது. நன்றி. சிறப்பு சிறப்பு. இந்த சின்ன பயிற்சியை என்னோட சேர்ந்து செய்ய வந்திருக்கிற எல்லோரையும் வந்தாலும் இதே பயிற்சியை செய்து கொள்ளுவோம். மெதுவா செய்து கொள்ளுவோம், சிரிச்சு கொண்டு செய்து கொள்ளுவோம். ஒரு தரம் பாக்கியில எங்களை சரியோ, நான் எனக்கு செய்யறேன், நீங்க உங்களை செய்றீங்க, அவ்வளவுதான். நாங்க சந்தோஷமா இருக்க போறோம். அதுக்கு பாவம் எங்களுக்கு உறவு எங்களோட தந்திருக்கு. அந்த மகிழ்வு தான். அந்த மகிழ்ச்சியோட ஏற்றுக்கொள்வோம். வடிவானி விந்திருவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கோ. நல்ல உள்மூச்சு வெளிமூச்சை விடுங்கோ. நிமிந்திருங்கோ. இருக்க கண்ணை மூடக்கூடாது, தலைய மடிக்க கூடாது, கழுத்தை மடிக்க கூடாது. கண்களை மூடி சின்முத்திர விருப்பம் உண்டா பிடிக்கலாம். நல்லது. அப்படியே சிரிச்சபடி வட்டிவா நல்ல வார்த்தைகளை போட்டுக்கொள்ளுங்க. இன்றைய நாள் எனக்கான நாள். இந்த பயிற்சியில நான் கொஞ்ச காலமா தொடர்ச்சியா ஈடுபடுறேன். நிச்சயம் எனக்கு பலன் கிடைக்கும். எனக்கு உகந்த பயிற்சிய, என்னுடைய உடல் உறுப்புக்கு தேவையான இந்த சின்ன சின்ன பயிற்சிய நான் முயற்சி செய்கிறேன். இது தொடர்ச்சியா செய்து வர்ற காலத்துல நிச்சயம் எனக்கு நோவோ வலி ஒண்ணும் இருக்காது. என்னுடைய உடல் உறுப்புகள் அத்தனையும் ஒரு கொஞ்சமாவது என்னை ஏற்றுக்கொண்டு மெல்ல 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 என்னை நகர வைக்க வேண்டும் என்று உங்களோட உடல் உறுப்புகளை தயார்படுத்திக் கொள்ளும். ஒரு இடத்தை நோய் இல்லை, கையுக்குள்ள பிடிக்குது, காலுக்கு அப்படி, அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்லை. பாருங்க, இப்ப செய்யற இந்த தொடர்ச்சியான பயிற்சியால எனக்கு நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும் என்றத மனசுல உற்சாகமா வரவழைத்து அந்த பக்கத்தை நிறைவா கொண்டு வந்து சந்தோஷமா சிரிச்சபடி முயற்சி செய்யும். இப்ப எலும்பி கை கால்களை எல்லாம் உதறி ஒரு சின்ன துள்ளு, அப்படி ஒரு திரும்பல், இப்படி ஒரு திரும்பல், ஒரு ஒரு டிஷும் டிஷும் எல்லாம் போட்டு டிஷும் டிஷும் பண்ணும்போதுதான் பத்மினி அவர்களை தேட நிற்கிறோம். எலும்பி பின்னுக்கு நல்லா தூர தள்ளி நின்று கைய கால உதறி அங்கால உதஞ்சு இங்கால நின்ற நிலையில இருக்கா ஓடி கிடு 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 ஒரு வட்டமா ஒரு சுத்தோட சுத்தி, எனக்கும் வட்டமா சுத்த தெரியும், நான் சுத்துவேன். அல்லது கையை பிடிச்சு கொண்டு தான் செய்வீங்கன்னா இப்படி பிடிச்சு கொண்டு செய்யும். அல்ல சிவரை பிடிப்பீங்கன்னா சிவர் பக்கம் சாஞ்சு கொண்டுதான் இப்படி
ஒரு உதறு, ஒரு துள்ளு, ஒரு டிஷம் கையை நல்லா கீழே மேலே விசுக்கி இங்காலே ஒரு காசச்சு அங்காலே ஒரு காசு. நான் நல்லா உற்சாகமா இருக்கிறேன்றத இந்த பக்கத்தால காட்டி அப்படியே கையை மேல உண்டே தட்டி கீழே உண்டே தட்டி முன்னுக்கு தட்டி பின்னுக்கு தட்டி எல்லாம் நான் ரெடி. காலை பொழுதுல இருந்து எனக்கானது என்று சொல்லி பிரச்சாரமாயிட்டு இப்ப 10 தோப்புகரணம் கீழே இருந்து மூச்சை விட்டு கொண்டு எழும்பும் போது மூச்சு எடுத்து மூச்சில கவனம் இருக்கான். சிரிச்சபடி செய்யணும். இறுக்கி காத பொத்தி இழுத்து பிடிச்சு கொண்டு மெதுவா இருந்து எழும்பும். 1 2 3 4 5 6 7 8 9 10. மிக சிறப்பு. மறுபடியும் காலை நல்லா அடிச்சு அடிச்சு விடுங்க. பின்பற்றுமா நல்ல சாதாரண மூச்சுல விடுங்க. கைகளை வடிவா உதறி விடுங்க. சின்னதா ஓட்டம் மெதுவா. சரி, இப்ப கழுத்து பகுதி, தலைப்பகுதி, கைகள், இடுப்பு பகுதி, முழங்கால், பாதம். இதான் செய்ய போறோம். சரி, நிமிந்து 2 இடுப்புல. இப்ப தலைக்கு உங்களுக்கு தெரியும் அதே தானே. நல்லா கீழே குனிஞ்சு மேல பாக்குறது. அண்ணாந்து தலைப்பகுதியை மட்டும் கையெடுப்புல வச்சு கொண்டு நல்ல வடிவம் மெதுவா. எனக்கு இவ்வளவுதான் வரும்னா அவ்வளவுதான். நல்ல வடிவா கீழே மேல கீழே மேல. இப்ப வலது பக்கம் திரும்பி பார்க்கிறோம், இடது பக்கம் திரும்பி பார்க்கிறோம். வலது விமலரவர்கள் வீடியோ சரியா வச்சுக்கொள்ளுங்க. தலை மட்டுப்படுது ஏனி கொஞ்சம் எனக்கு தள்ளி நின்னுங்க. சரி, செல்வியனையும் அதே மாதிரி கவனத்துல. இப்ப சரியே வலது பக்கம் இடது பக்கம் அப்படியே வட்டமா சுத்த போறோம். அதுவும் உங்களுக்கு தெரியும். மெதுவா ஆறுதலா கண்களை மூடி சாதாரண மூச்சில சிரிச்சு கொண்டு சந்தோஷமா செய்யணும். அதே போல மற்ற பக்கம் நல்ல வழியா மூச்சில கவனம் வச்சிருங்கோ. அது கழுத்துக்குரிய பயிற்சி. சரி, அப்படியே நாங்க 2 கையையும் பத்தி பிடிச்சுக்கொண்டு முன்னோக்கி சுத்த போறோம். கால அகலமா வச்சிருங்கோ. நிமிர்ந்து இல்லைங்கோ. பார்வையை நீர வச்சிருங்கோ. சாதாரண மூச்சுல நீரும். 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்ல மெதுவா சுத்துங்கோ. 1 2 3 4 5 6 7 8 9 10. சிறப்பு. அப்படியே அந்த புத்திர கையை கொண்டு வந்து தோல் மூட்டுல வைங்கோ. நிமிர்ந்து நில்லுங்கோ. அப்படியே முன்னோக்கி மெதுவா 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே மற்ற பக்கம் பின்பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. சிறப்பு. அப்படியே அந்த கையை கொண்டு வந்து இடுப்புல வச்சுட்டு இடுப்புக்கு செய்யும் போது நாங்க அந்த விரலை பொத்தி பிடிச்சு பக்க வளைவு முன்னுக்கு இடது கையை நல்லா நீட்டி பெரு விரலை வலது கையை பொத்தி பிடிச்சு விரல்களை மடக்கி கொண்டு கொஞ்சம் கால இடைவெளி விட்டுட்டு நல்லா திரும்ப. கால் திரும்ப கூடாது. காலேறி நிற்கும். எவ்வளவு எங்களுக்கு முடியுமோ அதை எவ்வளவு வேகத்தால் செய்ய முடியுமோ அவ்வளவு. 1 2 3 4 பார்வையும் அப்படியே போவோம். 5 6 7 8
9 10. சிறப்பு. கைய முன்னுக்கு பாரு வச்சுக்கோமா, கை பக்கம் போற பக்கமே முகத்தையும் கொண்டு போயிடும். அப்படியே சரி, அப்படியே கைய கொண்டு வந்து இடுப்பு பிடிக்கிறோம், பெரிய வட்டம் செய்யறோம். கால அகலமா வச்சிருக்கிறோம், பெரிய வட்டம். மெதுவா ஆரம்பத்துல வேணும்னா சின்ன வட்டமா போட்டுட்டு பின்பு எவ்வளவு உங்களுக்கு வளைச்சு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நிமிந்து நின்று மூச்சுள்ள கவனம் வச்சுக்கொண்டு வட்டமா செய்யலாம். சரி, மெதுவா அதே மாதிரி மற்ற பக்கம் 1 2 ஆறுதலா 3 4 5 6 அதே போல 8 முன்பக்கமாக எழுதுற 8. மூச்சில கவனம் செய்யும் வச்சிருங்கோ, நிமிர்ந்து நின்னுங்கோ. முன்பக்கமாக 8 எழுதிட்டோம். இனி அப்படியே பின்பக்கம் மற்ற பக்கம் சாதாரண மூச்சு சிரிச்சபடி அப்படியே 8. அப்படியே இந்த உள்ளங்கையை கொண்டு வந்து முழங்கால வச்சு கொஞ்சம் இருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10. அதே மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. சிறப்பு. அதே போல இந்த முழங்கால தூக்கி பிடிக்க போறோம். உதவி எடுத்துக்கொள்ளுவோம், பிடிச்சு கொள்ளுவோம், சைட்ல பிடிக்குவோம், அல்ல சிவரோட வடிவா சாதிக்குவோம். ஒரு காலை மட்டும் மெதுவா தூக்க போறோம். மற்ற கால் முழங்கால் மடிக்காத அளவுக்கு, முடிந்த அளவுக்கு இவ்வளவுதான் தூக்குறோம். அப்படியே மெதுவா வரலாம். வடிவா சிவரோட சாஞ்சி நின்று ஆறுதலா செய்யணும். முன்பக்கமாக தூக்குறோம், அல்லது ஒரு கையை ஜெயந்தி மாதிரி பிடிச்சு கொண்டு சிவர்ல அப்படியே கீழே வரும். இதை பிடிக்கிறோம், இடத்தை தூக்குறோம், கீழே வரும். இங்க பிடிக்கிறோம், இதை தூக்குறோம், கீழே வரும். 5 எண்ணிக்கைக்கு மாறி மாறி முன்னோக்கி தூக்கணும். அதே அடுத்த வாரத்துக்கு பயிற்சி எடுக்க முன்னோக்கி தூக்கினாங்க இப்படி சைட்டுக்கு கொண்டு வரோம். முன்னோக்கி கொண்டாரோம், கீழே வரும். இது நாளைக்குரிய பயிற்சி. முன்னோக்கி தூக்குறோம், அப்படி இதை பக்கத்தை கொண்டு வரோம், பேருந்து முன்னுக்கு கொண்டு வரோம், பிறகு கீழே. இன்றைக்கு நாங்க இப்படி தூக்குறது கீழே வர, காலை தூக்குறோம், கீழே பிடிச்சு கொண்டுதான் நீங்க இந்த பயிற்சியை செய்யும். நாளைக்கு அதை செய்யலாம். சரி, சிறப்பு. அதே நேரம் நாளைக்குள்ள ஞாயிற்றுக்கிழமை செய்யலாம். அதே நேரம் நீங்க கால்கள் பாதங்களுக்குரியது எப்பவும் குதி உயர்த்தினபடி விடல்ல நடக்க போறோம். நடக்கக்கூடியாக்கள் நடக்கிறது, அல்லது நின்று கொண்டு செய்யக்கூடியாக்கள் பிடிச்சு கொண்டு நின்று கொண்டே அந்த காலை தூக்கி தூக்கி நாங்க வைக்கலாம். இப்ப விடல்ல விட்ஸா வளர போறோம். வளர்ந்துட்டு அப்படியே விரல் நடக்கிறோம். அப்ப என்ன செய்வோம்? கைய உதறியபடி உதறி 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 விரல்ல நடந்துட்டோம். இப்ப குதி விரல முன்னுக்கு தூக்கிட்டோம், நல்ல வடிவா கைய உதறுவோம், குதிக்கால நடக்கிறோம். திறந்து மூடலாம், நின்று கொண்டே செய்யலாம். இப்ப குதி. இப்ப பக்கவாட்டுக்கு சைட் பக்கத்துக்கு நின்ற நிலையில மாறி மாறி செய்யலாம். சரி, இப்ப உள்காலுக்கு உள்கால் சவுட்டி நிமிர்ந்து நிக்கணும், மூச்சில கவனம் செலுத்தணும், பார்வைய நீர வச்சிருக்கணும், சிரிச்சபடி நிக்கணும். இப்ப நாங்க விடலுக்கு மாறுறோம், குதிக்க மாறுறோம். அதுக்கும் பிடிச்சு கொண்டு நீங்க செய்யணும். நான் இப்ப சிவர்ல பிடிச்சிருக்கிறேன். அப்ப பிடிச்சு கொண்டு விடல் குதி, விடல் குதி, மாறி மாறி ஒரு 6 தொடக்கம் 8 எண்ணிக்கைக்கு மெதுவா காலை நோவடிக்காம நோந்து தண்டா வேண்டாம், சின்னதா ஒரு முயற்சி செய்துட்டு விட்டுறோணும். பிடிச்சபடி செய்யணும். அதிலேயே பிடிச்சிருக்கலாம், முன்னுக்கு
அல்லது சிவன். சரி, இப்ப ஒரு கால் விரல், ஒரு கால் நிலம், ஒரு கால் விரல், ஒரு கால் நிலம், அது நின்று கொண்டு ஓடுற மாதிரி வர. இவ்வளவு தான் மெது ஓட்டம். ஆனா விரல் நிலம் ஒரு கால், விரல்ல நிக்கணும் ஒரு கால் உயர்த்தி இப்படி நின்று எல்லாரும் கீழே வரைக்கும் வெட்டது மேல. இப்படி வேற கையை இப்படி அசைச்சு கொள்ளலாம். சரி, இப்ப 5 எண்ணிக்கைக்கு நாங்க கயிறு அடித்து விட போறோம். மெல்லமா முடிந்தவர்கள் மட்டும் அல்லது விளவு துள்ளிட்டு விடாது. 1 2 3 4 5. அதே மற்ற பக்கம் முன்பக்கம் அடிக்க போறோம். மெதுவா செய்ய போறோம். 1 2 3 4 5. சிறப்பு. இப்ப இந்த கையை கொண்டு போய் இந்த காலுக்கு கீழே தட்டி விடணும். காலுக்கு கீழே தட்ட கஷ்டமா இருந்தா காலை உயர்த்தி மேல தட்டு. 1 2 காலுக்கு இடையில தட்டுவீங்கண்டா மேல தட்டு அல்லது மேல தட்டலாம். சரி, இப்ப அப்படியே நின்று கொண்டு, நீங்க அப்படியே நின்று கொண்டு இல்ல கிட்ட வாங்கோ, இப்படி கைய இப்படி கோர்த்து பிடிங்கோ. அப்படியே 2 அடிப்பக்கத்தினையும் 2 சேருங்கோ. இப்படி இப்படி தட்டுங்கோ. கைய இப்படி இது கோர்த்து பிடிச்சிருக்கிறோம். இருந்து கொண்டு கூட செய்யலாம். இப்படி தட்டுறோம். கிட்ட ஒரு சத்தம் கேட்கும். பிறகு இப்படி முன்னுக்கும் பின்னுக்கும் கசக்கி வரும். அதுக்கு ஒரு இலை இருக்குது, அத கசக்கி வரும். இந்த 2 பக்கமும் கசக்கப்படும். ஆனா இங்க விரலை கோர்த்து வச்சிருப்பீங்க. மேலுங்கீழுமா கசக்கி விடும். மேலுங்கீழும் மேலுங்கீழும் கோர்த்து பிடிக்கிறோம். இப்படி தட்டினாங்க மேல கீழே. மற்றது முன்னுக்கும் பின்னுக்கும் இப்படி மேல. மற்றது ஒரு கை மேல வரைக்கும் மற்ற கை கீழே வரும். அப்ப இது 2 படம், இந்த 2 உறைஞ்சு படம். இப்படி கோர்த்து பிடிக்கிறோம், தட்டுறோம், மேலும் கீழும் செய்யறோம், உறைஞ்சுறோம், முன்னுக்கும் பின்னுக்கும் வடிவ கசக்கி வர்றோம். மறுபடியும் கையை உதர்றோம், நல்லா முன்னுக்கு நின்றோம். அப்படியே முட்டி போட்டுட்டு இப்படி சுழட்டி வர்றோம். ஒரு சுற்று ஒரு. இப்ப மாற்றி சுத்துறோம். ஒரு கஷ்டம் இல்லை, மேது. அப்படியே உள்ளுக்கு மடிக்கிறோம், முன்னுக்கு நின்றோம். உள்ளுக்குள்ள மடிக்கிறோம், நேர முன்னுக்கு நின்றோம். உள்ளுக்கு நேர முன்னு. அப்படி 2 கையையும் ஒன்றா மெதுவா ஆறுதலா தட்டி வரும். எப்பவும் போல நாங்க மணிக்கட்டுக்கள் பகுதி சைட்டுக்கு பக்கத்துக்கு 2 அடி அன்போட கொஞ்சம் நோவோட உங்களுக்கு வலிக்காதபடி ஒரு தட்டு பிரட்டி வர. ஒவ்வொரு விரலையும் வடிவா நீவி விடலாம். எவ்வளவு வேலை செய்ய இருக்கு, இவ்வளவு வேலை செய்த விரல் அழகோட அன்போட தட்டி வரலாம். சரி, இன்னைக்கு நாங்க செய்ய போற ஆசனம் உட்கட்டாசனம். உட்கட்டாசனம் ஒவ்வொரு ஆசனத்துக்கும் பயிற்சி இருக்கு. அந்த உட்கட்டாசன நிலைக்கு போறதுக்கு முதல் பயிற்சி என்றது இருக்கு. அந்த பயிற்சியை செய்துட்டு உட்கட்டாசனம் செய்ய போறோம். இந்த பயிற்சி எப்படி வரும்னா, எழும்பி நிக்கிறோம். உட்கட்டாசனம் எது? இருக்கை நிலை இது. அப்ப இந்த பயிற்சி எப்படி வரும்னா, இந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கிறோம், எழும்புறோம், இருக்கிறோம், எழும்புறோம், இருக்கிறோம், எழும்புறோம். கைய வடிவா முன்னுக்கு நீட்டிட்டு காலை கொஞ்சம் அகலமா வச்சுட்டு இருக்கைக மூச்சை விட்டு கொண்டு போகணும். எழும்பைக்கு மூச்சை எடுத்துவாங்க. இருக்கிறோம், எழும்பு. நீட்டிக்கொண்டு கை இருக்க கஷ்டம் என்று சொன்ன செய்ய வேண்டாம். கையை இப்படி வச்சிருங்கோ, இப்படி போங்கோ, எழும்பும், இப்படி இருங்கோ, எழும்பும். கையை நீட்டி கொண்டு செய்வீங்கண்டா நல்ல வடிவா முன்னுக்கு நீட்டிட்டு மூச்சை விட்டு கொண்டு இருக்கிறது எழும்புறது. மூச்சை எடுத்துக்கொண்டு 1 2 3
4 5 5ஓட நிப்பாட்ட. சில வேளை முழங்கால் நோகடிக்க வேண்டாம். இப்படி இந்த பயிற்சியை செய்து போட்டுத்தான் நாங்க உட்கட்டாசன நிலைக்கு போறோம். அது கொஞ்சம் எண்ணிக்கைகள் கூட 10 எண்ணிக்கை வருந்தனையும் அப்படியே நிக்கணும் நாங்க. இது அதுக்கு முதல் உள்ள பயிற்சி. இப்ப நாங்க உட்கட்ட ஆசனம் செய்ய போறோம் 10 எண்ணிக்கைக்கு. உங்களால் நிக்க முடிஞ்சா நிக்கலாம், அல்லது நிறுத்தி கொள்ளலாம். இப்ப நிமிர்ந்து நிக்கிறோம், காலை இடைவெளி விட்டுட்டோம், கை அப்படியே முன்னுக்கு நீட்டுறோம், மூச்சை விட்டு கொண்டு அப்படியே இருக்க நிலைக்கு போறோம். 1 சாதாரண மூச்சுல நிக்கிறோம். 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு எடுத்துக்கொண்டு அப்படியே எழும்புறோம், கைகளை விடுறோம், சாதாரண மூச்சுல விடுறோம். சரி, இது உட்கட்டாசனம். அப்ப உட்கட்டாசன பயிற்சிக்கிறது இப்படி கையை நீட்டுறது, இருக்கிறது எழும்புறது, இருக்கிறது எழும்புறது. நீங்க இதை பயிற்சிக்க கொண்டு வந்துட்டு பிறகு அப்படியே போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது வேணும். எழும்பிட்டு ஆறுதலா கையை விட வேணும். இந்த ஆசனத்துல பெயர் என்ன நேசண்டி? உட்கட்டாசன பயிற்சி. உட்கட்டாசனம். சரி, உட்கட்டாசனம். அப்ப உட்கட்டாசன பயிற்சி செய்வோம் என்னோட நீங்க இந்த பயிற்சியை செய்துட்டு தான் உட்கட்டாசனத்துக்கு வர முடியா. சிறப்பு. இப்ப மூச்சு பயிற்சி. நல்ல வடிவா மூக்கு துவாரங்களை நல்ல மூக்குல ஒரு தண்ணியோ ஒரு இதுவும் இருக்கக்கூடாது. அப்படி விழுந்துட்டு நிமிர்ந்திருந்து சிரிச்சபடி கண்களை மூடிக்கொண்டு முதல்ல காற்றை உள்ளுக்கு இழுத்து கொண்டு போய் வெளியில போயிடு, என்ன விட்டு நீ ஓடினாதுன்னு வெளியில வேகமா தள்ளி வர்ற ஒரு பயிற்சி 5 எண்ணிக்க. பிறகு நாடி சுத்தி நாசிகா முத்திரையால. சரி, இப்ப நாங்க மேலேருந்து வெளியில தள்ள போறோம். மூச்சு எடுத்துக்கொண்டு போறோம். 1 2 3. முதல்ல நாங்க இதை செய்துட்டு தான் சொல்லியண்டி இதை செய்ய வேணாம். சரி, சொல்லியண்டி எங்களோட இல்ல. ஓகே, இப்படி மேல கொண்டு போறோம், வெளியில தள்ளுறோம். மூச்சை நிமிந்திருக்கோணும், இப்படி இழுக்கிறோம், தள்ளிட்டு 2 முடிந்தளவு. இந்த கையை உங்களுக்கு கொண்டு போய் கஷ்டம்ட்டா நீங்க அந்த கையை விட்டுட்டு கையை வடிவா மடியில வச்சுட்டு இப்படி கூட நீங்க செய்து கொள்ளலாம். சரி, இப்ப நாசிகா முத்திரை. எது நாசிகா முத்திரை பத்மினி? பெருவிரலை விளர்த்தி வச்சிருக்கோணும். அடுத்து வார 2 விரலையும் மடிச்சு கொண்டே உள்ளுக்குள்ள விட்டுட்டு இந்த பெருவிரலையும் மோதிர விரலையும் பிடிக்கிறது தான் நாசிகா முத்திரை. சரி, அப்ப இடது கைய சின்முத்திரையில பிடிச்சு நிமிர்ந்திருந்து கண்களை மூடி இந்த நாடி சுத்தி பிராணாயாமம் என்றதை செய்ய போறாங்க. வலது பக்கத்தை பொத்தி பிடிச்சு கொண்டு பெருவிரலால இடது பக்கத்தால மூச்சு காற்றெடுத்து வலது பக்கத்தால விட்டுட்டு வலது பக்கத்தால மூச்சு காற்றெடுத்து இடது பக்கத்தால விட்டுட்டா அது ஒரு சுற்று. அப்ப நீங்க நிறைய தடவை ஆறுதலா மெதுவா செய்யலாம். கழுத்தை மடிக்காம கண்ணை மூடி சிரிச்சபடி இந்த கையை இந்த அப்படி மடியில வச்சுக்கொண்டு மெதுவா செய்து பாருங்க. ஒவ்வொரு பக்கத்தால மூச்சுல கேக்கையும் வெளியில விடைக்கையும் விரல்களை அகற்றி கொள்ளணும். மற்ற பக்கம் பத்தி பிடிக்கணும். அவ்வளவுதான். நிமிர்ந்து பிடிச்சிருங்கோ. ஏண்டி இந்த 2 விரலையும் உள்ளுக்கடுங்கோ. பாருங்க, பெருவிரல் வெளியில இருக்குது. அடுத்து வார 2 விரலையும் உள்ளுக்க மடியுங்க. அடுத்து வார 2 விரலையும் மடிச்சா இந்த 3 விரல் வெளியில இருக்கு. இந்த பெருவிரலையும் மோதிர விரலையும் பயன்படுத்தணும். சரி, இதை நீங்க சுற்றுக்கள் கூடவா செய்யும் போது அதுல முகத்திலேயே ஒரு வித்தியாசம் இருக்கும். எவ்வளவுக்கு நீங்க பயிற்சி எடுக்கிறீங்களோ அவ்வளவுக்குரிய நல்ல உயிர் பிராணாயாமம் தான். உயிர் நாடி சுற்றி பிராணாயாமம்ன்றது அவ்வளவு பலன் தரும். சரியா? இப்ப நாங்க கண் பயிற்சிக்கு செய்துட்டு நிறைவுக்கு கொண்டு வரலாம். கண்ணுக்கு முதல்ல நாங்க பயிற்சி செய்ய போறோம் என்று சொன்னோன்னே மெதுவா கண்ணை முதல்ல மடலை மெதுவா மூடிட்டு அப்படியே அந்த மூடின கண்ணுக்குள்ளேயே
மேல கீழே அந்த விழிகள் அங்காலையும் இங்காலையும் மேல கீழே எல்லாம் உருட்டி பின்பு வட்டமா சுற்றிட்டு கண்ணை மூடினபடி எப்படி செய்யறோமோ அதே போலதான் நிறைவிலையும் செய்ய வேண்டும். அதை கண்ணை மூடிட்டு செய்துட்டு கண் மடலுக்குள்ள அந்த விழிகளை ஓட்டம் செய்ய விட்டு கண்ணை மெதுவா திறந்து வலது பக்கம் பாக்குற இடது பக்கம் பாக்குறது, வலது இடது வலது இடது மேல கீழே மேல கீழே அப்படியே வலப்பக்கமா சுத்தி வர்றது. ஒரு 5 எல்லாரும் எண்ணிக்கை மெதுவா வெளியே நோகடிக்காம ஆடாம இருந்து சிரிச்சு கொண்டு செய்துட்டு பிறகு இடது பக்கமா வட்டமா சுத்தி வர்றது, வட்டமா ஆறுதலா செய்துட்டு அப்படியே மறுபடியும் மூடி அதையே நாங்க மீண்டும் செய்துட்டு நோகடிக்காம மேல கீழே பக்கவாட்டுக்கு அப்படியே மூடின கண்ணுக்குள்ளேயும் செய்துட்டு சாதாரண மூச்சில கவனம் செலுத்தி சிரிச்சபடி செய்து போட்டு அப்படியே விரல்களை மடல்களை திறந்துக்கலாம், கை விரல்களை விட்டுக்கொள்ளவும். இதை வீட்டை செய்யும் போது கூடிய நேர பயிற்சியில எடுத்துக்கொள்ளணும். இப்ப நாங்க உடல் உறுப்போட பேசுற நேரம் நிமிர்ந்திருந்து கண்களை மூடி கழுத்து மடிக்காம அப்படியே சிரிச்சு உடல் உறுப்போட பேச போறீங்க. அப்ப நீங்க எவ்வளவு அழகா இருக்கணும், இவ்வளவு வார்த்தைகள் நல்ல வார்த்தை எல்லாம் எல்லா நல்ல வார்த்தைகளும் எடுத்து உங்களோட பேசிக்கொள்ளுமா. கண்களை மூடி நல்ல மூச்சில கவனம் செலுத்துங்க, சின்முத்திர பிடிங்கோ, நிமிந்திருங்கோ, சிரிச்சபடி இருங்கோ. அப்படியே உண்ட உடல் உறுப்போட பேசுற நேரம் நான் நல்ல ஆரோக்கியமா இருக்கிறேன், நான் நல்ல கெட்டிக்காரன், என்னால ஒவ்வொரு நாள் பொழுதையும் நல்ல சந்தோஷமா வரவேற்று அதை நான் செய்ய முடியும். ஒவ்வொரு நாளையும் எனக்கான நாளாக்குவேன், அது எனக்கானது தான் என்று எத்தனை நல்ல வார்த்தை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா, அத்தனை வார்த்தைகள் கொண்டு சொல்லுங்க. மனசோட பேசிக்கொண்டு எங்களுடைய குதிக்காலுக்கு மேல உள்ள கணுக்கால், காலுக்கு மேல உள்ள அந்த கால் பகுதி, முழங்காலுக்கு கீழே உள்ள உள்பகுதி, தொடைப்பகுதி பின்பக்கமாக பிருஷ்டபாகம், தண்டுவிடம், நாரி, எங்களுடைய முள்ளந்தண்டு முதுகில உள்ள அத்தனை உடல் உறுப்புகள் எல்லாத்தையும் நினைச்சு கழுத்து பகுதி, எங்களுடைய புஜங்கள், எங்களுடைய கைகள், முழங்கைகள், எங்களுடைய விரல்கள், ஒவ்வொரு விரல்கள்ல உள்ள நகங்கள், எங்களுடைய ரேகைகள், அப்படியே மணிக்கட்டுகள் எல்லாவற்றையும் நினைத்து அப்படியே முழங்கை எல்லாம் நினைத்து முன்பக்கம் எல்லா பக்கமும் நினைத்து கள்ளத்து பகுதி பின்பக்கமாக வந்து பின்னாடி எங்களுடைய தலையில் உள்ள முடி, அந்த முடியில் உள்ள ஒவ்வொரு கால்கள், முடி வேர்கள்னு சொல்லுவோம், அந்த தலையில் உள்ள அத்தனை உடல் உறுப்புகளை இணைத்து நெற்றி பகுதி, புருவம், கண்கள், வெளிகள், மூக்கு, எங்களுடைய நாடி, கன்னங்கள், எங்களுடைய செவிகள், உங்களுடைய பற்கள், நாக்கு, உள்நாக்கு எல்லாவற்றையும் நினைத்து கழுத்து பகுதியில உள்ள உள்ளுறுப்புகள், நெஞ்சு பகுதி, மார்பு பகுதி, நெஞ்சில உள்ள அத்தனை உறுப்புகளையும் நினைத்து எங்களுடைய வயிற்று பகுதி, அடிவயிற்று பகுதி, எங்களுடைய வயிற்றில் உள்ள அத்தனை உறுப்புகளையும் நினைத்து தொடை கால்கள், எங்களுடைய முழங்கால்கள், அப்படியே முழங்காலுக்கு கீழே உள்ள பகுதி, முன்கணுக்கால், அப்படியே கால் பகுதிக்கு வந்து உள்ளங்கால், வெளிக்கால், பாதங்கள் எல்லாவற்றையும் நினைத்து ஒவ்வொரு சின்ன விரல்ல இருந்து ஒவ்வொரு விரலாக நினைத்து அந்த பெருவிரலால என்னுடைய உடல் உறுப்புல எல்லாம் உற்சாகமா இருக்கு, சுறுசுறுப்பா இருக்கு, நல்ல வடிவா இயங்குது. ஆனால் ஏதாவது ஒரு இடத்துல வலியோ நோவோ இருந்தா அதை என்னை விட்டு போயிட வேணும் என்று சொல்லி அந்த பெருவிரலால ஆட்டி அதை திறத்தி விட்டுரும். இல்லை என்றாலும் என்னால அந்த இடத்துல உள்ள நோவியோ வெளியோ என்னால போக வைக்க முடியும், எனக்கு முடியும், நான் செய்வேன் என்ற நம்பிக்கையோட அப்படியே கைகள் இரண்டையும் எடுத்து கண்களை திறக்காம உள்ளங்கை இரண்டையும் முன்னுக்கு எடுத்து உறைஞ்சி கண்களுக்கு மேல, அந்த மூடின கண்களுக்கு மேல ஒட்டி இரண்டாவது தடவையாக கண்களுக்கு மேல ஒட்டி நிறைவாக இதுல ஒன்று கவனிங்கோ, கண்கள் திறக்கையில மூன்றாவது தடவையாக கண்களுக்கு மேல ஒட்டுறோம். அப்படியே உள்ளங்கைய கொஞ்சம் கீழே இழுத்து விரல்களை கண்களுக்கு இடையில கொண்டு வந்து அந்த விரல்களுக்கு இடையால எங்களுடைய பார்வையை மெதுவாக விட்டு கீழே இப்படி இறக்கி கொண்டால் எங்களுடைய அந்த பார்வையும் அந்த பலனும் அதுக்குரியது கிடைக்கும். ஓடி வந்து இணைந்திருந்த அத்தனை பாமுக உறவு சொந்தங்களுக்கும் பார்த்து கேட்டுக்கொண்டிருந்த உறவுகளுக்கும் இன்றைய இளையோர் யோகா அவ்வளவு அழகா இருந்தது. அவ்வளவு பயன் தரக்கூடிய பயிற்சியை தொடர்ச்சியா செய்து பாருங்க, விட்டுறாதீங்க. எப்பவும் போல வாணிமோகன் அவர்களுடன் ஒன்றே ஒன்றுதான், எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம், இந்த செய்யற பயிற்சியை இந்த நாள் நிறைவு செய்யறதுக்குள்ள 10 நிமிஷம், கீழே 10 நிமிஷம் வேண்டாம், 5 நிமிஷம்
ஆகி இதை இருந்து நீங்க செய்து இந்த பலனை முழுக்க நீங்க அனுபவிக்கணும் என்றதை உங்களிடம் எல்லோரிடம் அன்பாக கேட்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களிடம் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் தொடரும் நிகழ்வுகளுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை பாருங்கள். நன்றி நன்றி. மிக்க நன்றி சகோதரி தர்ஷினி சண்முகநாதனே. நன்றி பத்மினி ஆண்டி, நன்றி பத்மினி ஆண்டி, நன்றி தாமரை, நன்றி நேவிசனி, நன்றி சொல்லி நன்றி 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 சகோதரி. நன்றி பாலகண்ணா. நெஞ்சிருங்கோ, திறந்திருங்கோ, செய்யுங்கோ. நன்றி. சிறப்பு. எல்லோருக்குமே மிக சிறப்பான நன்றிகள். தர்ஜினி, உங்களுக்கு மிக சிறப்பான நன்றிகளும் பாராட்டுகளும். அடுத்ததாக நன்றி செல்வி அண்டி, மிக்க நன்றியா. நன்றி அம்மா, நன்றி. நீங்களும் மும்மத பாடல்களோடு இணைய போறீங்களோ? நிச்சயமாக நிச்சயமாக செல்வி. ஒரு நிமிடம் முதல் தர்ஜினி சிவதர்ஷினியின் பாடல் இணைத்துக் கொள்கிறேன். நன்றி போட சொல்லி நான் வரலாம் முதல். கொஞ்சம் பொறுங்கண்ணா. ஆமாம். முருகன் பாடல் ஒன்று இருக்கிறது. சத்தம் வருவதோன்னு சொல்லுங்க. சத்தம் வருதா? வருதா? வரலையா? இல்ல. ஓ, கொடுங்க. இப்ப வருதாக்கா? இல்லையே, வரையில. இப்ப வருதா? இல்ல, வரையில. ஓ, பொறுங்க பாப்போம் என்ன. பொறுங்க. தினக்கவி வருது. தமிழரக்கா, நீங்கள் முதல் படியுங்க, நான் இதை எடுக்கிறேன். தமிழரக்கா. தமிழரையும் காணும். அப்ப நான் படிக்கவா செல்வேண்டி? ஓமாம், படியுங்கோ, நான் இந்த பாடலை எடுக்கிறேன். சரி. திருச்சிற்றம்பலம். பஞ்சபிராணம். நிறை களலரவம் சிலம்பொலியலம்பு நிமலர் நீரணி திருமேனி வரை கெழு மகளோர் பாகமாய் புணர்ந்த வடிவினர் கொடியணி விடையர் கரை கெழு சந்தும் காரகிற் பிளவும் அளப்பெரும் கனமணி வரன்றீம் குறை கடலோத நித்திலம் செழிக்கும் கோணமாமலை அமர்ந்தாரே முத்தினரே அறியாத மூர்க்கரொடு முயல்வேனை பத்தினரே அறிவித்து பல வினைகள் பாரும் வண்ணம் சித்த
சித்தமலம் மறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தனன கருளியவார் ஆர் பெறுவார் அச்சோவே ஒளிவளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே தெளிவளர் பளிங்கின் திரைமணி குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே அழிவளருள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் நாடரங்காக வெளிவளர் தெய்வ கூத்துகந்தாயை தொண்டனேன் விளம்புமாம் விளம்பே பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பாற்கடல் இந்த பிரான் மாலுக்கு சக்கரம் அன்றருள் செய்தவன் மன்னிய தில்லை தன்னுள் ஆலிக்கும் அந்தணர் வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக பாலித்து நட்டம் பயிலவல்லானுக்கே பல்லாண்டு கூறுதுமே ஆதியாய் நடுவுமாகி அளவிலா அளவுமாகி சோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி பேதியாயகமாகி பெண்ணுமாய் ஆணுமாகி போதியாய் நிற்கும் தில்லை பொதுநடம் போற்றி போற்றி துள்ளு மத வேள்கை கணையாலே தொல்லை நடு நீல கடலாலே மெல்லவரு சோலை குயிலாலே மெய்யுருகுமானை தழுவாயே தெள்ளு தமிழ் பாட தெளிவோனே செய்ய குமரேச திரளோனே வள்ளல் தொழு ஞான களலோனே வள்ளி மணவாள பெருமாளே வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிட்டம்பலம். ஒன்னம பார்வதிபதியே அரஹர மகாதேவா. ஒன்னம பார்வதிபதியே அரஹர மகாதேவா. ஒன்னம பார்வதிபதியே அரஹர மகாதேவா. தென்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவனுக்கும் இறைவா போற்றி. இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க, நாடெங்கும் வாழ கேடொன்றும் இல்லை. நன்றி, வணக்கம் எல்லோருக்கும். நன்றி நன்றி ரஜினி, நன்றி. படிங்கண்ணா. ரொம்ப நன்றி சோரி. அனைத்து உறவுகளுக்கும் சர்வவல்லுடைய ஆசீர்வாதங்கள் அனுதினம் கிடைக்கும்னு சொல்லி மாத்திக்கொண்டு இயேசுவுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். எத்தனை நன்மைகள் உமக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன், தேவனே உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் உமக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வோம், நாம் எப்படி நன்றி சொல்வோம். பெலவினன் என்று தள்ளிவிடாமல்
பேலத்தால் இடை கட்டினீர் பலவீனன் என்று தள்ளி விடாமல் பேலத்தால் இடை கட்டினீர் ராஜா பேலத்தால் இடை கட்டினீர் எத்தனை நன்மைகள் உமக்கு செய்தீர் எப்படி நன்றி சொல்வோம் நாம் எப்படி நன்றி சொல்வோம் பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன் கிருபையால் ரட்சித்தீரே பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன் கிருபையால் ரட்சித்தீரே உம்மை கிருபையால் ரட்சித்தீரே எத்தனை நன்மைகள் எமக்கு செய்தீர் எப்படி நன்றி சொல்வோம் நாம் எப்படி நன்றி சொல்வோம் பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர் பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர் ராஜா பூரண சுகமாக்கினீர் எத்தனை நன்மைகள் எமக்கு செய்தீர் எப்படி நன்றி சொல்வோம் நாம் எப்படி நன்றி சொல்வோம் முள்முடி தாங்கி திருரத்தம் சிந்தி சாத்தானை எய்த்து விட்டீர் முள்முடி தாங்கி திருரத்தம் சிந்தி சாத்தானை எய்த்து விட்டீர் சாத்தானை எய்த்து விட்டீர் எத்தனை நன்மைகள் எமக்கு செய்தீர் எப்படி நன்றி சொல்வோம் நாம் எப்படி நன்றி சொல்வோம் நீர் செய்த அதிசயம் 1000 உண்டு விவரிக்க முடியாதையா நீர் செய்த அதிசயம் 1000 உண்டு விவரிக்க முடியாதையா என்றும் விவரிக்க முடியாதையா எத்தனை நன்மைகள் நமக்கு செய்தீர் எப்படி நன்றி சொல்வோம் நாம் எப்படி நன்றி சொல்வோம் நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா ஆமீன் மிக்க நன்றி சகோதரி நன்றி 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 அடுத்து நிவிசக்கா அல்லது ஜியாக்கா யார் படிக்க போறீங்க கொடுங்களேன் சத்தினி ஸ்ரீஸ்லாம் அதான் இப்பதான் வந்தவே நிக்க முதல் நின்றவே படிக்கிற நீங்களா படிச்சுட்டு சரி அப்பா நீங்க படிங்க யாராவது மாறி மாறி படிக்கிறேன் படிங்க ஜெயமலர் நிக்கிறா ஓமா நான் தரலாமா ஓம் படிங்க படிங்க நான் தருகிறேன் ஒரு பாடல் யோதி தோன்றுமோ தேசமுண்டு விசுவாச கண்ணால் காண்கின்றோ நம்பிதாழைக்கும் பொழுது நாம் அங்கே வசிக்க செல்கின்றோ இன்பராயிற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம் இன்பராயிற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம் நம்முற்றார் போய்விட்டார் நாம் இங்கே அவரில் மகிழ்ந்து பூரிப்போம் அவர் கூட்டத்திலே விண்ணிலே ஒப்பற்ற பேரின்பம் கொள்ளுவோம் இன்பராயிற்றிலே மோட்சக்கரையில்
மோட்சக்கரையில் நாம் சந்திப்போ அந்த வான்கரையில் நாம் நின்று விண்ணோர் கீதங்களை பாடுவோம் துக்கம் யாவும் அற்றே மகிழ்ந்து கர்த்தரில் ஆறுதல் அடைவோம் இன்பராயிற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம் இன்பராயிற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம் எங்கள் தாயக விடுதலைக்காய் உயிரீந்த எம் வீரர்களே நீங்கள் வான் வீட்டில் வாழ்ந்திடுங்கள் ஏமக்காகவும் வேண்டிடுங்கள் ஜோதி தோன்றும் ஓர் தேசமுண்டு விசுவாச கண்ணால் காண்கின்றோம் நம்பிதாளைக்கும் பொழுது நாம் அங்கே வசிக்க செல்கின்றோம் இன்பராயிற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம் இன்பராயிற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி அக்கா, நன்றி. அடுத்து ஜெயா நடேசன் அவர்கள் பாட்டு படிக்கணும். வணக்கம் சொல்லி நித்யானந்தம். வணக்கம் அனைத்து வணக்கம் அக்கா, உறவுகளுக்கும். வணக்கம். வணக்கம் வாணி அவர்களுக்கும். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரிட்ட வாழ்க்கையிலே ஜீவனுமானீரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே. எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்திலே நீ தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்திலே நீ தகப்பனானீரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே. எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. வியாதியின் நேரத்திலே வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பரானீரே. என் வைத்தியரும் நீரே, என் நண்பரும் நீரே. எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும்
ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, என் கூடவே இரும் ஓ இயேசுவே. நன்றி, வணக்கம். நன்றி. இது உங்களது சொந்த வரியா? இல்லை இல்லை, இது பழசு. மிகச்சிறப்பு, மிகச்சிறப்பு, மிகச்சிறப்பாக பாடினீர்கள். மிக்க மிக்க நன்றி. ஜெயமலர் ஜெயமலர் பாடல் படிக்க போறீங்களா? பத்மினி, சதீஷ் சங்கர் நினைஞ்சிருக்கிறீங்க. வணக்கம். இவருடைய பாடல் எடுக்க கஷ்டமே இருக்கு, பாப்போம். ட்ரை பண்றேன். சரி, வேற இந்த பாடலுக்கு பாப்போம். சும்மா நூலா பதில் வந்து இன்றைக்கு தேவாரம் மும்மசை பன்னிசையோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். தேவாரம் பாடல்கள் பாடுபவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். வாணிமோகன் அவர்கள் இப்பொழுது வந்து விடுவார். அனைவருக்கும் உற்சாக வணக்கம். ஜெர்மனியிலிருந்து சக்தி ஸ்ரீனி சங்கர். எல்லோரும் நலமாக இருக்கிறீங்க தானே? நானும் பனிசை நேரத்தில் இணைந்திருந்தேன், கேட்டுக்கொண்டிருந்தேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதற்கு முதல் சிந்தனை தந்தவர்களுக்கும் வாழ்த்துக்கள். தர்ஜினி சண்முகநாதன் அவர்களது யோகா பயிற்சிக்கு அவர் அந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறதுக்கு அவருக்கும் வாழ்த்துக்கள் கூறுகின்றேன். ஏன்னா நான் ஒரு பாடல் அனுப்பினான், வீடியோ செய்து. படிக்கலையா? வீடியோ ஒன்று அனுப்பி இருக்கிறேன், நேற்று அனுப்பி. அவர் நடாமோகன் அவர்களுக்கு அனுப்பி இருந்தேன். அவர் எதுக்குள்ள போட்டு இருக்கிறீங்க? நீங்களா போட இல்லையா? இல்ல இல்ல, நான் நடாமோகன் அவர்களுக்கு தான். நேரடியா படியுங்க. இப்ப எனக்கு இதெல்லாம் முடிச்சிட்டு அதை போடுங்க. ஆமாம், நீங்கள் இப்ப நேரடியாக பாடுறவர்கள் நேரடியாக முதல் பாடுங்கள், பிறகு அதுக்குள்ள போய் பாக்குறேன். நகுலவதி அவர்கள் இணைஞ்சி இருக்கிறீங்கள். வணக்கம். சதீஸ்வரி சங்கர், மீண்டும் வாணிமோகன் அவர்கள் வந்தவுடன் பாக்குறேனா? ஓகே ஓகே, சரி. எனக்கு எதுக்குள்ள இருக்கிறது கஷ்டமா இருக்கிறது போய் பார்க்க. நகுலவதி, நீங்கள் பஞ்சபுராணம் படிக்கிறதா இருந்தா நேரடியா படிச்சு கொள்ளலாம். ஜெயமலர் அவர்கள், நீங்களும் படிக்கிறதா இருந்தா நேரடியா படியுங்கள். சொன்ன பாடல் இருக்குண்டு, ஆனால் வேறு ஒருவர் எழுதி இருக்கிறார், அது பாடல் வரிகள் படம் தான் இருக்கிறதாமண்டு. ஆனா என்ன தெரியும், வந்து கொண்டிருந்தது படம் தான் வந்து கொண்டிருந்தது. நீங்க காட்ட எடுக்க பாடல் வரையே இல்லையா? சத்தம் வரையே இல்லையா? சத்தம் ஒன்றும் இல்லை. நீங்கள் பஞ்சபுராணம் படிக்கிறா படிங்கோ. ஓம், தருகிறேன். இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் சிறப்பாக எல்லோருக்கும் அமைய வேண்டிக் கொண்டு, இந்த ஐப்பசி வெள்ளி கடைசி 4வது ஐப்பசி வெள்ளி கடைசி நாள். திருச்சிற்றம்பலம். உண்ணாமுலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மண்ணாந்தர அருவி தீரன் மழலையம் முழு வதிரும் அண்ணாமலை தொழுவார் வீணை வழுவா வண்ணம்
அருமே வேதமொழியார் வெண்ணீட்டார் செம்மேனியர் நாதப்பறையினர் அன்னே என்னும் நாதப்பறையினர் நான் முகன் மாலுக்கும் நாதரின் நாதனாம் அன்னே என்னும் வேதமொழியார் வெண்ணீட்டார் செம்மேனியர் நாதப்பறையினர் அன்னே என்னும் நாதப்பறையினர் நான் முகன் மாலுக்கும் நாதரின் நாதராம் அன்னே என்னும் ஒளி வளர் விளக்கே உழப்பிலா ஒன்றே உணவு சூர்கடந்ததோ உணர்வே தெளிவளர் பளிங்கின் திறமணி குன்றே சித்தத்துள் சித்திக்கும் தேனே அறிவளருள்ளத்து ஆனந்த கனியே அம்பலமாடரங்க ராக வழிவளர் தெய்வ கூத்துகந்தாயே தொண்டரேன் விளம்புமா விளம்பே குழலொளியாலொளி கூத்தொளியே தொளி எங்கும் குளாம் பெருகி விளவொளி விண்ணளவும் சென்று விம்மி திருமளவிடையாரின் வழிவழியானாய் மணஞ்செய் குடி பிறந்த பலவடியாரோடும் கூடியம்மானுக்கே பல்லாண்டு திருப்பல்லாண்டு கூறிடுமே தாவரும் உலகெல்லாம் தந்த நான்முக தேவதன் துணவியாய் செறிந்த பல்லுயிர் நாவுரு தோன்றிடும் நலங்கொள்வானிதன் பூவடி முடிசை பணிந்து போற்றுவா நீலங்கொள் மேகத்தின் மயில் மீதே நிறந்த வாழ்வைக்கண் அதனாலே மால்கொண்ட பேதைக்கு மணனாலும் பார்த்தங்கு தாரைக்கு தந்தருள்வாயே வேல் கொண்டு வேலைப்பண் அறிவோனே வீரங்கள் சூரக்கு குலகால நாளந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மார்த்தட்டும் பெருமானே 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 வான்முகில் வளாது பெய்க மலிபலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நன்மறை அரங்கலோங்க நெற்றவம் வேள்வி மல்க மேமைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். நன்றி செல்வி, உங்கள் நிகழ்ச்சியை தொடருங்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. இதில் இருக்கிறவர்களை நினைத்துக் கொள்வோம். வணக்கம். வணக்கம் ஜெயமலர். ஜெயமலர் வணக்கம். பாட்டு படிக்க போறீங்களா? படிங்க. இயேசு நாமம் பாட பாட இனிமை பொங்குதே, அவரில்லம் வாழ இந்த நிதயம் ஏங்கி தவிக்குதே, ஏங்கி தவிக்குதே. ஓங்கும் குரலை காக்க வேண்டும், உன்னாமம் பாடவே
என்னுள்ளம் தேரவே என் தாகம் தீரவே உன் அன்பில் வாழவே எந்து தேவா இயேசு நாமம் பாட பாட இனிமை பொங்குதே அவர் இல்லம் வாழ இந்த நிதயம் ஏங்கி தவிக்குதே ஏங்கி தவிக்குதே தூங்கும் விழிகள் தேற்ற வேண்டும் வாந்தீபம் காணவே உன்னன்பில் வாழவே என்னோடு சேரவே என்னில் நீ வாழவா எந்து தேவா இயேசு நாமம் பாட பாட இனிமை பொங்குதே அவர் இல்லம் வாழ இந்த நிதயம் ஏங்கி தவிக்குதே ஏங்கி தவிக்குதே. நன்றி நன்றி வணக்கம். நன்றி நன்றி ஜெயமலா. பாப்போம் இப்ப வணக்கம் செல்வியக்கா. வணக்கம் வணக்கம். பொறுங்கோ ட்ரை பண்ணி பார்க்கிறேன்.